ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான டேஸ்டான ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அசோகா அல்வா, பாசி பயிரில் செய்கிற ஒரு அல்வா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கப்பு பாசி பயிர் இருந்தால் சூப்பரான இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. திருவையாறுலேயும் ஃபேமஸ். தஞ்சாவூர் கல்யாண பந்திகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வைக்காத கல்யாண பந்தியே இருக்காது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஃபேமஸான இந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன், அதாவது பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துகிட்டு அதுலேயே எல்லாத்தையும் நீங்கள் அளந்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதை நல்லா ஒரு 2-3 தடவை முதல்ல நாம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு வடித்து இந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு இந்த பருப்பு மட்டும் நாம் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணிலாம் நல்லா இருத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அதாவது வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா வடியட்டும். இது வடிஞ்சதுக்கப்புறம் நாம் இதை எடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா ஓரளவுக்கு வடிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இதில் எவ்வளோ தண்ணி நாம் அடியில் வடிஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த ஸ்வீட் நாம் ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட முடியும். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிடுங்க. இப்போ இந்த பருப்பை நாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த பருப்பை கொட்டி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதே சமயம் கருகாமலும் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஈரப்பதெல்லாம் நல்லா உறிஞ்சி இப்போ நம்மளுடைய பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அப்போ ஸ்வீட் நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பவுடர் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்ல பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களால் நல்ல பவுடராக அரைக்க முடியலனா இதை நீங்கள் சலித்து கூட எடுத்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி நல்ல பவுடராக அரைஞ்சிடுச்சு, அதனால் நான் சலிக்கலை. இப்போ நீங்கள் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாய், அப்படி இல்லைனா இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு அங்கங்கே வாயில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இவ்வளோ முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வறுத்து எடுத்துட்டேன். இது ஒரு பிளேட்டில் தனியாக ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இப்போ இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். ரெண்டும் சமமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக இது அந்த நெய்லேயே நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இது ஏன் நம்ம சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்வீட்டுக்கு கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்வீட்டை நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு பாசி பயிறுன்றதுனால உதிரி உதிரியாக ஸ்வீட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது பைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று சேர்த்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நாம் அதிலேயே அரைச்சி வச்சுருந்த பாசிப்பயிர் பவுடரை இதில் சேர்த்துடலாம். வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரை இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நாம் இதை வறுத்ததுனால நீங்கள் மறுபடியும் இதை நல்லா இதில் வறுபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்தா போதும். இப்போ நல்லா இந்த நெய்யெல்லாம் உறிஞ்சி நல்லா இந்த கடலை மாவு, நம்ம போட்ட கடலை மாவு, அப்புறம் ரவை, இது எல்லாமே இந்த
பாசிப்பயிரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஸ்வீட் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் எந்த கப்பில் இந்த பாசிப்பயிரை அளந்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க, கரெக்டாக இருக்கும். முதல்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நாம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த 2 கப்பே போதுன்னா கூட நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சட்டுன்னு வந்து சீக்கிரமாக அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். நல்லா இது போல் கட்டிகள் இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் கட்டிகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டிகள் இருந்ததுன்னா இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா வந்து மசிச்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த ஸ்வீட்டு நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து மீடியமில் இல்லை லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு இனிப்புக்காக நான் வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப்பு பாசிப்பயிருக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி, 2 கப் அளவுக்கு சர்க்கரை. இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ கரெக்டாக வந்து அளந்துக்கோங்க. 2 கப்பு சர்க்கரை வந்து கரெக்டான ஸ்வீட். இது கரெக்டான ஸ்வீட் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்வீட் இதே கலரில் இருக்கணும் அப்படின்னா இப்படியே விட்டுருங்க. நான் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கலர் பிடிக்குன்னா நீங்கள் இது போல் ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூனாக நெய் விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நெய் எனக்கு ஆச்சு. கப்பு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் இல்லைனா 1 கப் அளவுக்கு நெய் கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். ஏன்னா இதை நாம் ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுக்கு அல்வா பதம் எப்படி வந்துருச்சு, எப்படி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும், கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்புலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் விட்ட நெய் மொத்தம் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இது போல் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து ஒட்டாமல் விழும். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்வீட்டை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அசோகா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல், திருவையாறுலேயும் ஸ்பெஷல். இது எல்லா கல்யாண பந்தியிலுமே இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம நெய் விட்டதுனால நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது. நான் எண்ட்லேயும் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.